என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் 13, 14, 15 கொடுத்துருக்காங்க. இப்போ சைட்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் பாருங்கள். சைடு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ட்ரையாங்கிளில் ஸ்மால் லெட்டர் சொல்லுவோம். ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி, 3 சைடு அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சைடு வந்து என்ன? 13, செகண்ட் சைடு 14, தேர்டு சைடு வந்து 15. ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கணும், செகண்டாக இருக்கிறது பின்னு எடுத்துக்கணும், தேர்டாக இருக்கிறது சின்னு எடுத்துக்கணும். அப்போ 3 சைடு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிளுக்கோட 3 சைடு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு வந்து ஃபார்முலா வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? ஒரு தடவை எழுதிக்கலாங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து என்னன்னு சொல்லி நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை நம்ம என்னென்னு டினோட் பண்ணலாம்னா டெல்டான்னு டினோட் பண்ணலாம். ஞாபகம் இருக்குங்களா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம என்ன டினோட் பண்ணலாம்? டெல்டான்னு டினோட் பண்ணலாம். 3 சைடு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? டெல்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ, கரெக்டுங்களா? அப்போ எஸ் மைனஸ் ஏ, அடுத்து எஸ் மைனஸ் பி, அடுத்து எஸ் மைனஸ் சி. இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. எப்போன்னா 3 சைடு கொடுத்துருக்கிற பட்சத்தில். இங்கே 3 சைடு கொடுத்துட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டெல்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இதில் ஏபிசியினுடைய வேல்யூலாம் நமக்கு தெரியும். எந்த வேல்யூ தெரியாது? எஸ்னுடைய வேல்யூ தெரியாது. அப்போ எஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ எஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஸ்ங்கிறது என்ன? 3 சைடை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 சைடு ஆட் பண்ணி இங்கே டிவைட் பை 2 கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கு சாமி. எஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை 2. மறந்து கூட இங்கே வந்து டிவைட் பை 3 போட்டுறாதீங்க. நல்லா கவனிச்சுக்குங்க. 3 சைடு ஆட் பண்ணி அதை 2ஆல் தான் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். சாமி புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சைடு என்னென்னு பாருங்கள். 13 ப்ளஸ் அடுத்து 14, அடுத்து ப்ளஸ் 15. 13 ப்ளஸ் 14 ப்ளஸ் 15 டிவைட் பை எதால் டிவைட் பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு 13 ப்ளஸ் 14 ப்ளஸ் 15 இப்போ ஈக்குவல் அமுத்திட்டு டிவைட் பை 2 கொடுங்க. இப்போ 42 வருதுங்களா? மேலே ஆட் பண்ணிங்கன்னா 42 வரும். 42 டிவைட் பை 2 வந்து என்ன? 21. அப்போ எஸ்ஸோட ஆன்சர் பாருங்கள். எஸ் ஈக்குவல் டு என்ன? 21. அப்போ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துடலாங்களா? அப்போ டெல்டா ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே கொடுங்க சாமி. இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? எஸ்ஸுக்கு பதிலாக 21. அடுத்து இந்த எஸ்ஸுக்கு பதிலாக 21 மைனஸ் ஏக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? 13. 21 மைனஸ் 13. அடுத்து 21 மைனஸ் பிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக கொடுத்தாச்சு. இப்போ பிக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? 14. அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 21 மைனஸ் சிக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? 15 கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட் கடைசி வரைக்கும் வரணும். கரெக்டுங்களா? இங்கே ஈக்குவல் கொடுத்துட்டு இங்கே ஸ்கொயர் ரூட் கொடுத்துருங்க. இப்போ கால்குலேட்டரில் இங்கே பாருங்கள். இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணிங்கனாலே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். எப்படி வரும்னு சொல்லி பாருங்கள். ஒரு தடவை காமிக்கிற பாருங்கள். 21 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள். ரூட் மட்டும் ஒன்றும் டைப் பண்ண வேண்டாம். ரூட்குள்ளே இருக்கக்கூடியது அப்படியே டைப் பண்ணுங்கள். 21 மைனஸ் 13 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 21 மைனஸ் 14 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 21 மைனஸ் 15 கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ ஈக்குவல் டு அமுத்துங்க. 7056ன்னு வருது. இப்போ அந்த 7056க்கு நம்ம என்ன பண்ணணும்? ரூட் அமுத்தணும். ரூட் அமுத்தி ஈக்குவல் டு அமுத்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ டெல்டாவோட ஆன்சர் பாருங்கள் 84. இப்போது அப்படி இல்லையா? அந்த பாரு ஃபுல்லாக டைப் பண்ணணும். 7056 வந்துச்சுங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ரூட் கொடுத்துட்டு 7056 இப்படியும் கொடுக்கலாம். புரியுதுங்களா? 84. இப்போ டெல்டாவோட ஆன்சர் வந்து 84. இது வந்து என்ன, எதை பற்றி படிக்கிறோம்? என்ன கேட்டிருக்கிறாங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ ஏரியானாலே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் யூனிட்ஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏரியானாலே நம்ம என்ன எழுதணும்? ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். புரியுதுங்களா? இங்கே ஏரியான்னு கேட்டிருக்கனால 8 ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிட்டோம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள்? 84 வந்திருக்கு. அப்போ 84 ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதியாச்சு. சாமி புரியுதுங்களா? 3 சைடு கொடுத்துட்டு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா டெல்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. சாமி புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.